Praise the holy name. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல காலங்களுக்காக நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். தேவன் கிருபையாய் நம்மை பாதுகாத்து இந்த காலவெளியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். காலவெளியிலே அவராக குடும்பங்களாக, சபை மக்களாக, ஒளிகளாக, என்னுடைய பிள்ளைகளாக பல இடங்களிலிருந்து கூடி இப்படி நாம் ஆன்லைன் வாயிலாக அதிகாலை வேளையில் ஜெபிக்க தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை, நம்முடைய குடும்பங்களையும், பிள்ளைகளையும், நம்முடைய திருச்சபைகளையும், மக்களையும், வேலை, தொழில்கள், வியாபாரங்கள், நம்முடைய அலுவலகங்கள், காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றிலும் ஆமென், சமீபத்திலும் தூரத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், வெளியிடங்களில் இருக்கிற, விதேசங்களில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய அனைத்து மக்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி செய்த மகாபெருமருடைய தயவுக்காக ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலவெளியிலே நமக்கு துதிகளை எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், நன்றி வேலைகளை எடுக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம், வல்லமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான நம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ பெரிய நாமம், வல்லமுள்ள நாமம். லபா லபா லபா. Thank you Father. இதாவே நன்றி. மகிமை ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறது. காரணங்களிலே நம்முடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் நம்முடைய மகிமை இறங்கட்டும், நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வெளிப்படட்டும். இந்த காலங்களில் எங்களுடைய பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வேத பகுதிகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து எங்களோடு நீர் பேசும், நாங்கள் உங்களோடு பேச, நீர் எங்களோடு பேச இந்த நல்ல காலவெளியை கொடுத்திருக்கிறதற்காக மிக கொடான நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலவெளியினுடைய பிரசன்னத்தினால் உடைய மகிமையினால் உங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் அதிகாலை ஜெபத்தில் கர்த்தரை ஆராதிப்போம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன் என்று பாடுவோமா? நாள்தோறும் Lord.
தேவன் சர்வ வல்லவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். இன்று காலையில் என்னுடைய பிரசனத்தில் வருவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம், துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து அப்படி ஜெபிக்க போகிறோம். இந்த வேத பகுதியை வாசிப்பது ஒன்று தேவன் நம்மோடு பேசுவார். அதை வாசித்துக் கொண்டு நாமும் தேவனோடு இந்த காணொளியில் பேச போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உடைய மகிமையும் கண்டேன். பாருங்கள், ஆண்டவரை பார்க்க ஆசை, அவருடைய வல்லமையை காண ஆசை, அவருடைய மகிமையை காண ஆசை. இந்த வாஞ்சை நிறைவேறிட்டா நிறைவேறிற்று, கண்டேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையை நம் வாழ்வில் காண முடியும். தேவனுடைய மகிமை அவருடைய கிருபையின் மூலம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறது. அவருடைய மகிமை வரும்போது 5வது வசனத்தில் நம்முடைய ஆத்மா திருப்தியாகும். அதுதான் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், நம்முடைய வல்லமை வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். 5ஆம் வசனத்தில் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்போ தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் வந்துவிட்டால் அவ்வளவுதான். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 63:7. நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், உம்முடைய சட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். These are all the result of God's power, God's glory. தேவனுடைய மகிமையின் அடையாளங்கள் இதெல்லாம். இன்று காலை நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இருக்கிறது. கர்த்தர்களை திருப்தியாக்கினார் அல்லவா? எவ்வளவு போராட்டத்தில் இருந்தோம், துணையாய் நின்றாரே, சட்டைகளை நிழலில் வைத்து மறைத்தார். தேவன் நம்முடைய தேவன், அவர் சர்வ வல்லவர். நம்முடைய எதிராளிகளை கர்த்தர் பட்டயத்தில் விழும்படி செய்து தேவனோ நம்மை கழிவுற பண்ணினார். நமக்கு இடமை எவ்வளவோ பேசினார்கள், என்னென்னோ செய்தார்கள், ஆனால் அவருடைய மகிமை நம்மை பாதுகாத்தது. இன்று காலை தேவனுடைய மகிமையை கண்டேன். நாம் கூட இன்று தேவனுடைய மகிமையை காணப்போகிறோம். கொஞ்சம் தேவனுடைய மகிமையை பற்றி தியானித்தால், அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, நாம் அவருடைய மகிமையை கண்டோம். அப்போ மகிமை என்றால் யாரு? ஆண்டவராகிய இயேசுதான். இயேசுவை பார்க்கலாம், அவருடைய மகிமையை பார்க்கலாம். அந்த மகிமை எப்படி இருந்ததா? பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்வில் வெளிப்படும். தேவனுடைய மகிமையை நாம் உணரலாம், தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஒரு பனி பெய்யும் போது பனி துளிகள் அந்த புள்ளியின் மேல் எவ்வளவு அழகா இருக்கும், அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை இறங்கிவிட்டால் வாழ்க்கை செழிப்பு, வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். 2 கொரிந்தியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் அங்கே 18ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் நாம் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை பாடி துதித்து தொடர்ந்தவரை ஆராதித்துக் கொண்டு நாம் பழைய மனிதர்கள் அல்ல. நாம் மகிமையின் மேல் மகிமடைந்து கொண்டிருக்கிறோம். குணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் மேல் ஆசை, தேவன் மேல் கற்றுதல், தேவன் மேல் நமக்கு ஒரு நோக்கம், தேவனே நம்முடைய வாஞ்சியாக நமக்கு இருக்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோமா? இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை சாதாரண அணிந்து போகிறது மண்பாண்டத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளின் மகிமை வைத்திருக்கிறேன், என் மகிமை தான் உன்னை வழி நடத்துகிறது, பாதுகாக்கிறது, உன்னை செழிப்பாக்குறது. அந்த மகிமை என்றால் யார்? இயேசு கிறிஸ்து தான் அந்த மகிமை. Jesus Christ is the glory of God, is the glory of the Father. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்று காலை
இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்முடைய குடும்பங்களை நிரப்புகிறது. இந்த மகிமை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேகத்தில் காணப்பட்டது. யாத்திராகமம் 16:10 இந்த மகிமை மேகத்தில் காணப்பட்டது. இன்றைக்கு திருச்சபையில் இந்த மகிமை காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களில் இந்த மகிமை காணப்படுகிறது. நம்முடைய ஆராதனையில் இந்த மகிமை இறங்கி வருகிறது. குடும்பமாக நாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த மகிமை இறங்கி வருகிறது. மேகத்தில் அன்றைக்கு காணப்பட்ட அந்த மகிமை. ஆமென். யாத்திராகமம் 24:14 சீனாய் மலையில் காணப்பட்ட அந்த மகிமை, சீனாய் மலையில் காணப்பட்ட அந்த மகிமை இன்றைக்கும் ஆலயத்தை மூடுகிறது. தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. எத்தனை முறை நாம் ஆராதனை போன பொழுது நம்முடைய ஆமையை தொட்டார், ஆத்மாவை தொட்டார், நம்முடைய மகிமை நாம் நிரப்பிட்டு அந்த வாரங்களோடு எவ்வளவு பிளஸிங்கை பார்த்தோம், அந்த வருடங்களோடு பார்க்கிறோமே. ஏதோ ஒரு மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் மகிமை. இந்த மகிமை தான் நம்முடைய வியாதிகளுக்கு பாதுகாக்கிறது, தீமைகளுக்கு பாதுகாக்கிறது, சத்துருக்கு நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. யாத்திராகமம் 40:34 வாசஸ்தலத்தை மூடின அந்த மகிமை. ஆகவே இந்த மகிமை தரதான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இந்த மகிமை மாறுதலே நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட போகிறது, நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வெளிப்பட போகிறது. அதே மகிமை தான் 1 ராஜாக்கள் 8:11 சாலமோன் ஆலயத்தை நிரப்பினது. இந்த ஆண்டுடைய மகிமை நிரப்ப வெரி சிம்பிள். அவரை நோக்கி ஜெபித்தால் போதும். இந்த காலை நாம் அவரை நோக்கி ஜெபித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய வல்லமை, உடைய கிருபை போதும் என்று சொல்லி அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. அந்த மகிமை தான் தேவன் மகிமையால் அங்கு நிரப்புகிறார். மேகத்தில் காணப்பட்ட அந்த மகிமை, சீனாய் மலையில் காணப்பட்ட அந்த மகிமை, வாசஸ்தலத்தை மூடிய அந்த மகிமை, 1 ராஜாக்கள் 8:11 ஆலயத்தை நிரப்பின அந்த மகிமை. இதைத்தான் நாம் அவருடைய மகிமை கண்டோம் என்று யோவானிலே நாம் வாசிக்கிறோம். அந்த மகிமை மகிமையான மகிமை. ஹல்லேலூயா. The glory of God is very glorious. இது மனிதன் மேல் கொடுக்கப்படுகிறது, திருச்சபை மேல் இந்த மகிமை கொடுக்கப்படுகிறது. மகிமை வரும்போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அன்றைக்கு குருடன் கண் திறந்த பொழுது இயேசுவை கண்டான். நமக்கு என்ன மகிமையாக இருக்கும் அல்லவா? அப்படித்தான் நம் வாழ்வில், நம் வாழ்வில் வருகிற கடன்களை, பிரச்சனைகள், போராட்டம், வியாதிகள், நெருக்கங்கள், பிள்ளைகளின் பாடுகள், பிரச்சனைகள் எல்லாத்திலும் விடுதலை பெற்று நாம் வரும்போது ஒரு பெரிய மகிமை கண்டது போல நாம் காண்கிறோம். அந்த மகிமைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே வேதத்திலே எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே இயேசுவே அந்த மகிமையின் பிரகாசம் என்று நாம் வாசிக்கிறோம். Jesus Christ is the radiance of glory. இயேசு கிறிஸ்துவே அந்த மகிமையின் பிரகாசம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறார். இன்று காலையில் இயேசுவின் மகிமை நம்முடைய ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அங்கே வாசிக்கிறோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருந்தது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுடைய வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று நாம் வாசிக்கிறோம். Being the brightness of his glory, the express image of his person, upholding all things by the word of his power. Hallelujah. Now he is sitting on the right hand of the majesties on high, majesty on high. வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். உன்னதத்தில் மகத்துவமான அவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். கரங்க வீட்டு காலவழியை கத்தரை சோதரிப்போம். இப்பொழுது சோதரிக்கும் போதே தேவ மகிமை உங்கள் குடும்பங்களை நிரப்பட்டு, வியாதிகள் பறந்து ஓடட்டும், கடன் தொலைகள் மாறி போகட்டும், வேதனைகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தாண்டி செல்வேன் என்று சொல்லுங்கள். எல்லாவரையும் தாண்டி செல்வேன். I will overcome in Jesus name. என் பிள்ளைகள் வளர்வார்கள், உயர்வார்கள். என் சபை ஆசீர்வதிக்கப்படும். என் சபை ஆராதனையிலே தேவ மகிமை இறங்கி வரும். தேவனை தொடுவான். என் வாழ்வில் அவருடைய மகிமையை கண்டுகொண்டே இருப்பேன். உபாகமம் 5:24 கர்த்தர் தமது மகிமையை காண்பித்தார். God will show his glory. யாத்திராகமம்
33:18 மோசேயுடைய ஒரு பெரிய மகிமையான ஜெபம் என்ன அப்படின்னா, நம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். எத்தனை பேர் என்று காலனுடைய மகிமையை காண்பியும் என்று கேட்க போகிறீர்கள். தேவ மகிமையை கேட்டால் அந்த தேவ மகிமைக்குள் எல்லாமே அடங்கியிருக்கிறது. சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நன்மை உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு, எல்லா அந்தகாரங்கள் அளிக்கிற வல்லமை உண்டு, எல்லாம் அந்த மகிமைக்குள் தான் இருக்கிறது. Oh, the glory of God, the glory of Jesus Christ has got all the blessings inside it. அதற்குள் எல்லாமே தெய்வ மகிமை இருக்கிறது. இந்த காலை அந்த மகிமை நம்முடைய குடும்பங்களை மூடுவதா? மோசே ஜெபித்த ஒரு ஜெபம், உடைய மகிமை எனக்கு காண்பியும். வேதத்திலே மகிமை காணப்பட்ட அநேக சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 5:24 கர்த்தர் தம்முடைய மகிமை காண்பித்தார். எண்ணாகமம் 16:19 கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று வாசிக்கிறோம். லேவியராகமம் 9:6 கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். லேவியராகமம் 9:23 கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படும். இன்று காலையில் தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்ப போகிறது. உங்கள் பிள்ளைகளை நிரப்ப போகிறது. சாபங்கள் மாறும். பாரம்பரிய சாபங்கள், அந்தகாரங்கள் மாறும், வியாதிகள் மாறும், நோய் நொடிகள் மாறும், கடன் தொல்லைகள் மாறும். நாம் இயேசுவை ஆராதிப்போம். அவ்வளவுதான். இயேசுவே நோக்கி வந்தாடுவோம். இயேசுவே இரட்சகர் என்று அவரை மகிமைப்படுத்துவோம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டாரே அந்த மகிமையுள்ள இயேசுவை இந்த காலையிலே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புவதாக. ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும். ஆமென். உடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களை இந்த காலையிலே நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே let the glory of God fill every home, fill every person. பலவீனமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய மகிமை எழுப்பி நிறுத்தட்டும். சொந்தமான நம்முடைய பிள்ளைகளுடைய மகிமை தூக்கி நிறுத்தட்டும். பலனற்று போயிருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். அவ்வளவுதான். அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை என்று சொல்ல பிள்ளைகளை நம்முடைய மகிமை ஞானத்தால் நிரப்பும். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்று காலை ஆண்டவரே ஊழியனாகிய நான் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய மகிமை வெளிப்படணுமே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய வல்லமை வெளிப்படணுமே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அக்கினி வெளிப்படணுமே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். துதித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய மகிமை நம்மை மூடட்டும். ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்றன் துணை நீர்தான். எங்கள் மத்தியில் இன்று காலையில் இறங்கி வாரும். சர்வ வல்லவராக இறங்கி வாரும். உடைய மகிமை குடும்பங்களை மூடுவதாக. பிள்ளைகளை மூடட்டும். வேலையில் உடைய மகிமை. போதும் சாபம், போதும் அநியாயம், போதும் அந்தகாரங்கள், போதும் அந்த பாவம். உடைய மகிமையினால் எங்களை நிரப்பும். இணைந்து பாடுவோம்.
நன்றிகளை செலுத்துவோம். இன்று காலை கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஏதோ ஒரு சாபம் விலகும், ஒரு மகிமை வெளிப்படும், எல்லா அந்தகாரங்கள் நீங்கும், கர்த்தருடைய மகிமை காணப்படும். என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மகிமை என் குடும்பத்தை நிரப்பட்டும், என் பிள்ளைகளை நிரப்பட்டும். சாபங்கள் போதும், அநியாயங்கள் போதும், வேதனைகள் போதும், வியாதிகள் போதும், நஷ்டங்கள் போதும், தீமைகள் போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் நம்முடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களையும் மூட, பிள்ளைகளையும் மூட. பிள்ளைகளை ஆசீர்வதி, ஞானத்தினால் நிரப்பும், வேலை தொழில்கள் வியாபாரங்களை ஆசீர்வதி, வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள் ப்ரமோஷன்கள் வந்து சேர்வதாக ஒருவரை கைவிடாது. நம்முடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கணுமே. வேண்டாம் சாத்தானின் தந்திரங்கள், போராட்டங்கள் போதும், அநியாயங்கள் போதும், துன்மார்களுடைய ஆலோசனைகள் போதும். நம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் நடக்கும். ஊழியனாகினாலும் விலக்கும் அன்றவரே, பிதாவை நீர் எனக்கு தந்த மகிமை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன் என்று நீ சொல்கிறேன். அன்றவரே, பிதாவிடத்திலிருந்து அந்த பெற்ற அந்த மகிமை, சிலுவையில் நீர் பெற்ற அந்த மகிமை எங்களுக்காக எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை உயர்த்த இன்று காலை ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஆலயத்தையும், ஒவ்வொரு ஊழியர்களையும், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள், முதியவர்கள், ஒவ்வொருவரையும் மகிமையினால் மோடிவிடும் அற்புதங்கள் செய்யும். இந்த காலை விபத்தை கேட்டபடி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.